ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 44வது நாள் மரத்தை நடறதுக்காக வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை உண்டு. என்ன கதைன்னா, நாங்கள் மொத்தம் காலேஜ் படிக்கும்போது ஒரு 7 பேர் கொண்ட குழுன்னு வச்சுக்கோங்க. 7 பேர்ல ஒருத்தனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகலாம், 2 பேருக்கு ஆகலாம். எங்க 7 பேருக்குமே லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அந்த 7 பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனதுல என்ன ஆகி போச்சுன்னா, முதற்கட்டமாக ஒருத்தரோட ஆளுக்கு மட்டும் என்கேஜ்மெண்ட்டும் போட்டாங்க. அந்த பொண்ணு ஆனால் நல்லா சிரிச்ச முகத்தோட தான் இருக்குது. இவங்கிட்ட என்னடா அந்த பொண்ணு சிரிச்சு நிற்குதுன்னு கேட்டா, அதெல்லாம் என்னடா இது எங்க சிரிச்சு நிற்குது, சோகமா தான் இருக்குதுன்னு சொல்றான். ஆனா அந்த போட்டோல அந்த பொண்ணு நல்லா சிரிச்சுன்னு இருக்குது. இவ்வளவுதான். இன்னைக்கு அவனுக்கு, நாளைக்கு எனக்கு, நாளானைக்கு இன்னொருத்தவனுக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் கூட இருக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் லவ் பண்ணுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு யாரும் லவ் பண்ணாதீங்க. இவ்வளவு நேரம் எதுக்கு நம்ம இந்த கதையை சொன்னோம்னா, நைட்டு 12 மணிக்கு ஃபோன் போட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு நடப்போற மரத்தை என் ஆளு பேர்ல நட்டுடான்னு ஃபீல் பண்ணி சொன்னான். அதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன். அந்த பொண்ணு பேர்ல தான் இந்த மரத்தை நம்ம நடப்போறோம். அந்த பொண்ணு பேர் என்னன்னா பவித்ரா. அந்த பொண்ணு பேர் தான் நீங்க மரத்தை நடப்போறோம். நட்டுலாம் வாங்க. இந்த வீடியோவை இப்போ லவ் ஃபெயிலியர் ஆன உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு அவங்க பேர்ல மரத்தை நடலாம். நாளைக்கு பார்க்கலாம்.